இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கொற்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கிய சான்றுகள் நமக்கு நிறைய இருக்குது. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இந்த மாதிரி பல இடங்கள் நமக்கு வந்து செய்திகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஆதிச்சநல்லூரை பற்றி நமக்கு இல்லை, சிவகலையை பற்றி நமக்கு இல்லை. ஆனாலும் அந்த மேற்பரப்பு ஆய்வில் கிடைச்ச சான்றுகளை வைத்துக்கொண்டு நம்ம அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு சான்றுகள் கிடைக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து தொல்கப்பட்டியெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள் இல்லை, மேற்பரப்பு ஆய்வில் நமக்கு கிடைத்த பொருட்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த இடத்துல கிடைக்கிற சான்றுகளை வைத்துக்கொண்டு நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம். அப்போ நமக்கு நிச்சயமான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறத வைத்துக்கொண்டு அங்கே நம்ம போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து பல மெத்தட் இருக்குது. அதாவது டக்குன்னு போய் தோண்டி அப்படியே எடுத்துட மாட்டாங்க, லேயர் பை லேயராக எடுக்கணும். அதுக்கு ஸ்டாட்டிக்ராஃபின்னு பேர். ஒவ்வொரு மண் அடுக்குகளாக எடுக்கணும். மண் அடுக்குகளாக எடுத்தால் தான் நமக்கு அந்த பண்பாடு வந்து எப்படி வளர்ச்சி அடைந்தது. இப்போ இருக்கிற மக்கள் மேலே இருப்பாங்க, அதுக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்தவங்க, அவங்களுடைய சான்றுகள் அங்கே கிடைக்கும். நமக்கு தொன்மை தமிழர்களை பற்றி தேடணும்னு சொன்னால் அடியில் போய் பார்க்கணும். அப்போ கீழே போய் போகும்போது தான், அந்த கடைசி லெவலில் போகும்போது தான் மக்கள் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க, அவங்க வேளாண்மைக்கு வந்து பயன்படுத்தினாங்களா, தங்கம் கிடைச்சிருக்கா, இரும்பு கிடைச்சதா, எல்லாமே நமக்கு அந்த லெவல்லேருந்து தான் கிடைக்கும். மேலே வந்து கிடைக்கும், அது வந்து பிற்காலத்தில் அது கிடைக்கும்.